உங்களுக்கு தூங்க முடியலையா? தூங்குறக்கு படுத்தா ஏதோ ஒரு நினைவு உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா? என்னன்னு சொல்ல முடியலையா? ஆனா, ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. இப்ப இதிலிருந்து விடுபடுறக்கு தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. இப்போ தூங்க முடியலன்னு சொல்லி நெறைய பேரு டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அப்ப அந்த தூங்க முடியலைங்கிறது ஒரே ஒரு காரணம். அன்னைக்கு தூங்குனேன், இன்னைக்கு ஏன் தூங்க முடியல அப்படிங்கிறது. அப்ப அந்த தூக்கம்ங்கிறது உங்களுக்கு இயல்பான முறையில வந்தா மட்டும் தான் தூக்கம். மற்றபடி நீங்க மருந்துகள் எடுத்தோ, மற்ற ஏதாவது செய்து தூக்கத்த வர வச்சா, அது செயற்கையானது. அப்ப இயல்பான தூக்கம் வர்றக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க சேஞ்ச் பண்ணணும். அப்ப நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள மனசுல பதிய வச்சிருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது, நீங்க பார்த்தது, இதன் அடிப்படையில ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்த வச்சிருப்பீங்க. அப்ப தூக்கம் வரலை அப்படின்னா, பயம் சார்ந்த தூக்கம் வரலையா? ஒரு பதட்டத்தினால தூக்கம் வரலையா? ஏதோ ஒரு நினைவுனால தூக்கம் வரலையா? குற்ற உணர்வுனால தூக்கம் வரலையா? இல்ல பிற்காலத்தில் என்ன ஆகும்னு சொல்லி அந்த பயத்தில தூக்கம் வரலையா? எப்படி வாழ்றதுன்னு சொல்லி இந்த நினைவுல தூக்கம் வரலையா? குழந்தைகளோட எதிர்காலம் பற்றிய பயத்தில தூக்கம் வரலையா? எனக்கு ஏன் இப்படி வாழ்க்கை அமைந்ததுன்னு சொல்லி தூக்கம் வரலையா? நான் இவ்வளவு கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லி தூக்கம் வரலையா? இன்னும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தூக்கம் வரலையா? இல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடந்துட்டுருக்குதுன்னு சொல்லி தூக்கம் வரலையா? இப்படி பலாயிரம் கேள்விகள் உங்கள தொலைச்செடுக்குது அல்லவா? அதுதான் உங்க தூக்கத்த கெடுக்குது. அப்ப இந்த கேள்விகளுக்கு விடை வேணும். அந்த விடை நீங்க அக்செப்ட் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அப்புறம் எப்படி அதை அக்செப்ட் பண்றது? உங்களுக்குள்ள வர கேள்விகள் எல்லாம் சரி. அந்த வாழ்க்கை சார்ந்தது, உங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களோட எதிர்காலம், உங்களோட இப்போதைய காலம், கடந்த கால நினைவு. இதுல 3லயும் வந்ததல்ல இவ்ளோ கேள்விகள் வந்திருக்கு. இன்னும் பலாயிரம் கேள்விகள் வந்துட்டுருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் விடைய தேடுறீங்களா? தேடிக்கிட்டே அந்த தேடுதலோட நீங்க பதிய வச்சிருக்கிற அர்த்தத்துக்கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போறீங்களா? இப்ப சிந்திச்சு பாருங்க. தூக்கம் ஏன் வரலன்னு தெரியுதா? இந்த தூக்கம் வராததுக்கான உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல் இதை மறுசீரமைக்கிறக்கு தான் பழைய அனுபவத்தையும், பழைய வார்த்தையும், பழைய சிந்தனை, பழைய எண்ணம் இதை மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். அதுக்கு தான் எங்களோட உளவியல் உங்களுக்கு உதவி புரிகின்றது. அப்போ இது கைடன்ஸ் எடுத்து தான் சரி பண்ண முடியுமா? அப்படின்னா, சரி, நீங்க உங்களுக்கு ஒரு பயம் வருது. இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு இருட்ட பார்த்தா ஒரு பயம். இப்போ உங்களுக்கு ஒரு 35 வயசு, 40 வயசு, ஏன் 50 வயசுன்னு கூட எடுத்துக்கோங்க. இப்போவும் ஒரு இருட்ட பார்த்தா பயம் வருதுன்னா, இதுக்கு மருந்து சாப்பிட்டா எப்படி அந்த பயம் உங்களுக்கு விலகி போகும்? இருட்டுனா பயம். அந்த இருட்டுக்கான சரியான உங்களுக்கு வார்த்தை அளவுல, செயல் அளவுல, எண்ணத்தளவுல எதையும் உங்க மனசுக்குள்ள பதிவேத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நாங்க பகுப்பாய்வு செய்து, அதை மறுசீரமைத்து உங்கள் செயல்பாட்டுக்கு, ரியாலிட்டி லைஃப்க்கு உங்கள நாங்க கொண்டு வர்றக்கு உங்களுக்கு உதவி புரியிறோம். அப்ப அந்த பயம் சார்ந்ததிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு செயல் உங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ ஆரம்ப காலத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு செஞ்சு குடுத்துட்டாங்க. சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தது. பட் இந்த ஏஜ்ல நீங்களே பொறுப்பெடுத்துக்கணும். நீங்களே செயல்படுத்தணும். உங்களுக்கு உதவிங்கிறக்கு சப்போர்ட், சைடு சப்போர்ட் இருக்குமே ஒழிய, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த பொறுப்புக்கள ஏத்து செய்யறப்போ 2 சூழலும் சமாளிக்க முடியாதப்ப தூக்கம் உங்களுக்கு வராது. அப்ப தூக்கம் வரலைங்கிறக்கு பல காரணங்கள் இருக்குது. உங்க பழைய நினைவுகளா இருக்கலாம். நீங்க பழசு நடந்துக்கிட்டது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பாதிப்பு உங்க மனசுல ஆழமா பதிவாயிருக்கலாம். இல்ல உங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக வளர்த்துனது உங்க மனசுல அறிவின் பதிவுல அது இவ்ளோ கண்டிப்போட வளர்த்திட்டாங்களே, இப்ப என்னால இப்படி ரியாலிட்டியில வாழ முடியலேன்னு சொல்லி ஒரு வெறுப்புணர்வு இருக்கலாம். இந்த மாரி பல உணர்வுகள் உங்களுக்கு வேலை செய்யறப்ப தான் இயல்பு நிலைக்கு மாற்றமா உங்க மனசு, எண்ணமும், சிந்தனையும் செயல்படுறப்ப இயல்பா தூக்கம் வராம உங்களுக்கு படுத்தோனே தூக்கம் வர மாரி இருக்கும். அந்த வேலை செஞ்ச டயர்ட்லயோ, மத்த அந்த சோர்வுலயோ படுத்தா தூக்கம் வர மாரி இருக்கும்.
டப்புன்னு முழிப்பு வந்துருச்சுன்னா விடிய விடிய தூக்கம் வராது. இதோட பிரச்சனை என்ன வருதுன்னா, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து உங்களுக்கு பாதிப்புகள அதிகமாக்கிட்டே வரும். அப்போ உடல் சார்ந்து என்னென்ன வரும்னா, திடீர்னு லூஸ் மோஷன் வரும். அடிக்கடி ரெஸ்ட் ரூம் வந்துட்டே இருக்கும். தண்ணி தவிச்சிட்டே இருக்கும். சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்ட மாரியே இருக்காது. வயிறு கடமுட கடமுட அது ஒரு மாரி பதட்டமா இருக்கும். வயித்துக்குள்ள ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக் மாரி வயிறு தொண்டை வரைக்கும் ஒரு தண்ணியாட்டம் வந்துட்டு போற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். தலை ஒரு பாரமா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு சோர்வு நிலையிலேயே உடல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே மன ரீதியில பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்ட நிலையில இருக்கும். ஒரு விரக்தி நிலை இருக்கும். ஒரு சங்கடமான நிலை இருக்கும். எதுலயுமே ஒரு ஆர்வம் வராத நிலை இருக்கும். செய்யணுங்கிற ஆசை இருக்கும். ஆர்வம் இருக்கும். ஆனா, உங்கனால அது போய் செய்ய முடியாது. பட்டும் படாம செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்வீங்க. ஆனா, எந்த வேலை செஞ்சாலும் உங்களோட எண்ணமும், சிந்தனையும் வேறொன்னுக்குள்ள போய் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். இந்த இயல்பு நிலையில ப்ரெசன்ட்ல உங்கனால வேலை செய்ய முடியாது. அப்போ திடீர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில ரொம்ப சோர்வாயிட்டு, எங்க இருக்கிறோம்? என்ன பண்றோம்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாம போயிரும். அப்புறம் எங்கேயாவது போகணும்னு நெனச்சா தனியா போறக்கு ஒரு பயம் வரும். ஃபங்ஷன் வீட்டுக்கு போறக்கு தயக்கம் வரும். யாராவது கிட்ட பேசுறக்கு ஒரு கூச்சம் வரும். ஒதுங்கி ஒதுங்கி நின்னுக்குவோம். இப்படி சமூகம் சார்ந்தும் மனதளவுல விலகி விலகி போயிட்டே இருப்போம். இந்த மாரி உடலும் மனமும் அடையிறப்ப தான் நீங்க தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த மருந்து சாப்பிட்டு உங்களுக்கு குணமாகலை அப்படின்னா, நீங்க விருந்தும் மருந்தும் 3 நாட்கள்னு சொல்லுவாங்க. ஒரு சில பாதிப்புகள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே வைரஸ்னால வந்த பிரச்சனைக்கு மருந்து உங்களுக்கு உதவி புரியும். ஆனா, உங்களோட நடத்தை, எண்ணம், சிந்தனை, செயல் சார்ந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு உளவியல் வழிகாட்டுதல், மனோதத்துவ சிகிச்சை உங்களுக்கு வழிகாட்டுதலா இருக்கும். அதுக்கு தான் எங்களோட நிறுவனம் உங்களுக்கு உதவி புரியுது. அப்போ இது வந்து கவுன்சிலிங் குடுத்தா சரியாகுமா? திரும்ப திரும்ப பேசுனா சரியாகுமா? அது எப்படி நான் இத்தன நாள் பேசிட்டு தான் இருக்கேன். ஏன் என் பிரச்சனை தீரலன்னு நெறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்க பேசுறீங்க. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க. உங்க பெற்றோர்களிடத்துல பேசுறீங்க. உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசுறீங்க. உங்க குழந்தைகிட்ட பேசுறீங்க. எல்லாமே பேச்சோட தான் நிக்கும். அப்ப நீங்க திரும்ப திரும்ப எப்படி ஒரு பாடத்த மனப்பாடம் பண்றீங்களோ, அந்த மாரி திரும்ப திரும்ப அத நினைவுபடுத்தி அது ஸ்டோரேஜ் ஆயிட்டு தான் இருக்கும். அது வெளியில வர்றக்கு முடியாம ஓவர்லோட் ஆகுறப்ப தான் உங்களுக்கு டிப்ரஷன் ஆகுது, ஆங்ஸைட்டி வருது, ரொம்ப டென்ஷன் ஆயிருது, கோவம் வருது, அழுகை வருது. எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு கூட ஒரு எண்ணத்துக்கு வந்துருது. அறிவு வேறு, தகவல் வேறு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தகவல். அந்த தெரிந்த தகவலை மத்தவர்களிடத்துல பங்கு போட்டு பார்க்குறீங்க. அது உங்க பிரச்சனைக்கு தீர்வு தராது. இப்ப எப்படி ஒரு சைக்கிளோ, 2 வீலரோ பஞ்சர் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு அந்த வேலை தெரிஞ்சதுன்னா நீங்க செய்ய முடியும். சம்மந்தமே இல்லாத ஒரு நபர்கிட்ட குடுத்து, இத செய்யன்னு சொன்னா செய்ய முடியுமா? அவங்க தகவல் கேட்க தான் முடியும். அவங்க தேடுதல் தான் இருக்கும். பட் அதுக்கு ரிசல்ட் இருக்காது. அதற்கான ஒரு ஒர்க் ஷாப் எப்படி இருக்குதோ, அதே மாரி உங்க மனச வந்து உங்க பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வர்றக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை உங்களுக்கு வழிவகுத்து குடுக்கும். உங்க மனசானது நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்குவீங்க. நீங்களே ஒரு பதில் சொல்லிக்குவீங்க. மற்றவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க. மத்தவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தகவலா மட்டும் தான் லோட் ஆயிட்டுருக்கும். இது இன்டெலிஜென்ஸியா உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. அதுக்கானது அந்த இன்டெலிஜென்ஸி உங்களோட அறிவை புதுப்பிக்கத்தான் எங்க நிறுவனம் உங்களுக்கு உதவி புரிகின்றது. ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பொருளாதாரத்தில் வரக்கூடிய சிக்கல்கள், சமூகத்தில் அந்தஸ்து, குடும்ப நபர்களிடத்தில் அந்தஸ்து வருவதற்கான மற்றும் உடல்நலம், மனநலம், ஆரோக்கியத்திற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளான எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேட்ஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.